வெகு காலத்துக்கு முன்னாடி பர்மாவில் ஒரு கிராமத்தில் பூமாங்குங்கிற வட்டி கடைக்காரன் இருந்தான். அவனுக்கு பணம் மட்டும்தான் குறி, வேற எதை பற்றியும் அவன் கவலைப்படவே மாட்டான். ஒரு தடவை அவன் நோய்வாய்ப்பட்டு அப்படியே படுத்த படுக்கையாகிட்டான். இனி தான் உயிர் பிழைக்க முடியுமாங்கிற சந்தேகமே அவனுக்கு வந்துருச்சு. அதனால் அவன் என்ன பண்ணினானா, கோவில் அர்ச்சகரை வர சொன்னான். அவர்கிட்ட, அர்ச்சகரே, நீங்கள் இந்த கோவிலுக்கு வேலை செய்ய வந்து எவ்வளவு காலமாச்சுன்னு கேட்டான். அர்ச்சகரோ, எனக்கு சரியாக நினப்பில்லையேப்பா அப்படின்னாரு. அப்போ வட்டி கடைக்காரன் என்ன சொன்னான்னா, அர்ச்சகரே, உங்களுக்கு இது வரைக்கும் கடவுள் மேலே பக்தியே இல்லை. அதனால் நீங்கள் எந்த மந்திரம் சொன்னாலும் அதுக்கு எந்த சக்தியும் இருக்காதே. எனக்கு இந்த நேரத்தில் உங்களால் எந்த பயனுமே இல்லை, நீங்கள் போகலாம். நான் இன்னொருத்தரை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா. அர்ச்சகரும் பதில் பேசாமல் அங்கிருந்து போயிட்டாரு. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த வட்டி கடைக்காரனுக்கு உடம்பு சரியாக போச்சு. ஒரு நாள் அவனை தெருவில் பார்த்த அர்ச்சகர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அடடா, நீங்கள் குணமடைஞ்சிட்டீங்களா? ரொம்ப கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருந்தீங்களே, யாராச்சும் வைத்தியர் நல்ல மருந்து கொடுத்து உங்களை குணப்படுத்தினாரா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன், நோய் போயிடுச்சு, ஆனால் கெட்ட கனவு தான் வருது அப்படின்னு சொன்னான். அர்ச்சகரும், அப்படி என்ன கனவு அப்படின்னு கேட்டார். வட்டி கடைக்காரர் அதுக்கு, கனவுல நான் சொர்க்கலோகத்துக்கு போனேன். அங்கே இருக்கிற வாயில் காப்போன் என்னை வழிமறிச்சு, நீ என்னைக்காச்சு அர்ச்சகர் சாது சன்னியாசிகள் சொல்கிற பிரசங்கங்களை கேட்டிருக்கியான்னு கேட்டான். நானும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கவன், அப்படின்னா நீ இங்கேயே இரு, சொர்க்கத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தரை நான் அழைச்சிட்டு வரேன், அவன் உன்னை ஆசீர்வதிச்சா உன்னை நான் உள்ளே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போனான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் வந்து, நீ துரதிருஷ்டசாலி, அங்கே ஒரு சாதுவோ இல்லை அர்ச்சகரோ யாருமே இல்லை அப்படின்னு சொன்னான். வட்டி கடைக்காரர் இப்படி சொன்னதும் அர்ச்சகர் கோவிச்சிட்டு போயிட்டாரு. இந்த கனவை பற்றி அவர் கிராம அதிகாரிக்கிட்ட சொன்னார். அவன் வட்டி கடைக்காரனை கூப்பிட்டு அர்ச்சகர்கிட்ட சொன்ன கெட்ட கனவை பற்றி விசாரிச்சா. இந்த வட்டி வியாபாரிக்கு கிராம அதிகாரியை பார்த்தாலே பிடிக்காது. அதனால் அவன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்க, நான் இன்னொரு கெட்ட கனவும் கண்டேன், அதை சொல்லறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை பற்றி சொல்ல தொடங்கினான். கனவுல நான் நரகலோகத்துக்கு போனேன். அங்கே கதவு திறந்துருந்துச்சு. இன்னொரு புறம் அர்ச்சகர்களும் சாது சன்னியாசிகளும் இருந்தாங்க. நான் களைச்சு போனதால் அங்கே இருந்து ஒரு முக்காலி மேலே உட்காரலான்ட்டு போனேன். அப்போ எமக்கிங்கிற ஒருத்தர் ஓடி வந்து, இங்கே பாருப்பா, இது உனக்கானது இல்லை, உன்னோட கிராமத்து அதிகாரிக்குத்தான், அவன்தான் இங்கே இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாதுன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டா அப்படின்னு சொன்னான். வட்டி கடைக்காரர் இப்படி சொன்னதும் கிராம அதிகாரி ரொம்ப கோபமாக அவனை பார்த்துட்டு உடனேயே அவனை விரட்டி விட்டுட்டான்.